நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் மதன் வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அரசர்களை பத்தின வரலாற்று புத்தகம். நாட்டின் மீது போர் தொடுத்து வந்த வெளிநாட்டு மன்னர்களை பத்தி ஒரு தொடரா ஒன்று இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கொல்கத்தா பேட்ஸ்மேன்கள் வந்தார்கள் சென்றார்கள். வான்கடையில கொல்கத்தாவோட பாட்ஷா ஒண்ணுமே பலிக்கல. கிட்டத்தட்ட ஐடென்டிஃபை பண்ண முத்துக்கள் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் முத்துக்கள் கொல்கத்தாவை மொத்தமா சரிச்சிட்டாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வந்தார்கள் சென்றார்கள் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன்? நீங்க அப்படி சொல்ல, நான் கல்கட்டா சூசைட் ஸ்குவாட்னு சொல்றேன். ஓகே. ஏன்னா அவன் சூசைட் கமிட் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தது. ஓகே. ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது பேட்டிங். இவ்வளோ மட்டமாக ஒரு சாம்பியன் சைடு விளையாடுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. பேட்டிங் அவங்களுக்கு சஸ்பெக்ட் சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஓகே. அதுக்காக இப்படி எல்லாருமே இப்படி அடிச்சு அவுட் ஆகணும்னு மொத்தம் கூட எக்ஸப்ட் மனிஷ் பாண்டே மீது யாருமே டிஃபென்ஸ் விளையாடியோ இல்லைன்னா பீட்டன் ஆகியோ. ரகுவன்ஷி நல்லா இல்லை நான் சொல்ல நல்லா கேட்டுவாங்க. மனிஷ் பாண்டே ஒன்று தான் பீட்டன் அண்ட் போல்டு. மற்றவங்க தூக்கி அடிச்சு அவங்க they threw the wicket. ஓகே. ரகுவன்ஷி ஆல்சோ he threw the wicket. ஆல் த 10 பேரும் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க. மனிஷ் பாண்டே ஒருத்தன் தான் அந்த பவுலர் விளையாட தெரியாம அவுட் ஆனான். மொத்தத்தில் டெரிபிள். அதாவது கல்கட்டா மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு தெரியும், மற்ற ரசிகர்களுக்கு தெரியாது. கொண்டுடுவாங்க அவங்க. ஏன்னா ஸ்ரேயா ஐயரே சரியா விளையாடலன்னு சொல்லிட்டு அவங்க ரீட்டைன் பண்ணாமல் வெளியே அமிச்சாங்க. அவங்க பேட்டிங் போதாதுன்ட்டு. இந்த மேட்சை பார்த்தாக்க ஸ்ரேயா ஐயர் வில் பி வெரி ஹாப்பி. என்ன அம்சங்கள்ல இப்போ பாரு உங்க டீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நான் பயங்கரமாக ப்ளேம் பண்ணுறது ஒரு ஆளை பண்ணுவேன், வெங்கடேஷ் ஐயர். ஓகே. ஏன்னா அவன் 25 கோடி மாதிரி விளையாடலாம். 23 கோடி மாதிரி விளையாடல, 23 லட்சம் மாதிரி விளையாடணும். ரொம்ப ரொம்ப மட்டமாக ஆடினா. அதுவும் அவனுக்கு அந்த க்ளூவே இல்லை. அதாவது ஒரு சர்வைவலோ ஒரு இதுவோ 2-3 தடவை ஏறி அவுட்டாக ட்ரை பண்ணான். மிஸ் ஆயிடுது. 2 கேட்ச் வர மிஸ். அதெல்லாம் வாட் எவர் இட் இஸ். அவுட்டாக ட்ரை பண்ணான். அப்போ ஒரு பால் இதை இப்படின்னா அவுட்டு. மொத்தத்தில் அவன் தான் பிவெட்டாக இருக்கணும். பிகாஸ் நம்பர் 4 வரான் அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் பெய்டு பேட்ஸ்மேன் அண்ட் சப்போஸ் டு பி வைஸ் கேப்டன் ஆர் கேப்டன் மெட்டீரியல் பிகேம் வைஸ் கேப்டன். டெரிபிள். ஓகே. அதனால மேட்ச் முடிஞ்சுட்டு எனக்கு ஏன் இவங்க விளையாடுறாங்க மும்பைன்னு எனக்கு தோணுச்சு. பேசாமல் கன்சிட் பண்ணிட்டு போயிடலாமே, பவர் கட் மிச்சம் பண்ணலாம் வாங்கடையில். மேட்ச் முடிஞ்சு பேசின ரஹானேவே அதான் சொல்றாரு, கலெக்டிவாவே நாங்க பேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு, இன்க்ளூடிங் ரஹானே. அதான் எதுக்கு அந்த ஷாட் அடிக்கணும்? ஆல்ரெடி 6 ஒன்று வந்திருக்கு அந்த ஓவரில். மறுபடியும் அதே ஷாட் ஏர்ல அடிச்சா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் த ப்ராப்ளம். இது வரைக்கும் சோஃபார் ஒரு 10 மேட்ச் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. 2 பேட்ஸ்மேன் தான் ரெஸ்பான்சிபிளி குட் பேட்டிங். ஒன்று சாய் சுதர்ஷன், அடுத்தது ரச்சின் ரவீந்திரா. 2 பேர் தான். சாய் சுதர்ஷன் 2 இன்னிங்ஸ் 2 மேட்ச் அடிச்சிருக்கான் பிரமாதமா. ரவீந்திரா ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டான். பட் அவன் விக்கெட்டை தூக்கி அடிச்சுட்டு போல. அது மாதிரி ஜிடில சாய் சுதர்ஷன் இருந்தாரு, ஆங்கர் பண்ணி இன்னிங்ஸை கொண்டு போறதுக்கு. அதான் நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். டெக்னிக் இருந்தால் தான் டிஃபென்ஸ் வரும், டிஃபென்ஸ் இருந்தால் தான் சைடு பிழைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கரகாட்டக்காரன் மாதிரி போயிடுவாங்க. அண்ட் நான் சொன்ன ஒரே வேர்டு சூசைட் ஸ்குவாட் தான் அது. எல்லாரும் சூசைட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி இருந்தாங்க. இல்ல யாரு ஆங்கர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியும், அவங்களுக்கு அந்த திறமை இருந்தது. சரி, வெங்கடேஷ் ஐயரோட ஜாப் அது. ஆங்கர் பண்ணி இருக்கலாம், பண்ணி ஆகணும். ஓகே. அவன் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன், ஹையஸ்ட் பெய்டு. அண்ட் ரகுவம்ஷி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் கேகேஆர். ரகுவம்ஷி விளையாடணும், அவனும் விளையாடினான், ஓரளவுக்கு விளையாடினான். அவனும் கடைசியில் தூக்கி அடிச்சு தான் அவுட்டு அவனும். பட் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஆக்சுவலா அதுவே பவுன்ஸ் ஆன பால், நான் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீப்பர் கேட்ச் கொடுத்துட்டு மார்டின் டேர் தூக்கி அடிக்கிற க்ளவுல அடிப்பாங்க, பேட்டில் அடிக்கணும். தட் மீன்ஸ் அவர் பால் உள்ளே வரதை பார்க்கல அவர். ரஹானே பேசுறாரு 180 to 190 ஒரு குட் நம்பரா இருந்திருக்கும் வான்கடையில அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா ஓகேவா இருந்திருக்குமா? ஏன்னா இல்ல அது ரொம்ப கரெக்ட். அது 190 180 190 இருந்தாக்க போலருக்கு போலிங் போடுறதுக்கு திராணி இருக்கும். ஓகே. இப்போ போலர் அதுவும் ஹர்ஷித் ராணா பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சுடுவான்னு நினைச்சேன். அவன் போட்ட போலிங்க்கு அவ்வளோ ரன்னு கொடுத்தான். ஓகே. 6 ஓவர்லேயே மேட்சை கொடுத்துருவான்னு நினச்சேன் ஹர்ஷித் ராணா. அவ்வளோ மட்டமாக போட்டான். அண்ட் அதனால் ஃபோர்ஸ் டு பிரிங் வருண் சக்கரவர்த்தி
அண்டு அதில் வந்து என்ன வருண் சக்கரவர்த்தி வந்து வேஸ்ட் ஆகிடுது. விக்கெட் எடுக்க முடியாமல் நெகட்டிவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. பிகாஸ் ரன் போயின்னு இருக்கு. இப்போ போகிற போக்க பார்த்தா குயிக்காக முடிச்சுடுவாங்க போல. பவர் பிளேலேயே வந்து கேகேஆர் தோத்துட்டாங்க. ஏன்னா 41 ரன்னுக்கு 4 விக்கெட் இல்லை அவங்க ஆல் அவுட் ஆனவுடனே தோத்துட்டாங்க. பேட்டிங் ஆல் அவுட் ஆனவுடனே 117 இந்த விக்கெட்டில், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட், இது பேட்டிங் விக்கெட் இது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டிங் விக்கெட்ல பவர் பிளேலேயே யாராவது சொல்லுவாங்க டபுள் பேஸ்ட்டு, நாங்கள் விளையாடும் போது இப்படி இருந்தது, அவங்க விளையாடும் போது ஐ மீன் செகண்ட் பேட்டிங் போது ஈஸி ஆயிடுது ஏதாவது சொல்லுவாங்க. உளறல். ஓகே, இதெல்லாம் நொண்டி சாக்குன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே கரெக்டான இளம் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை சூஸ் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாங்க, தெளிவா பிக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்னேஷ் புதூர் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு அஸ்வினி குமார் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற டீம் வந்து இந்த இதுல மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன், முக்கியமா சென்னை. இல்ல நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஐபிஎல் வழியா இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது மேக்சிமம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஆமா பும்ரா ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாரையும், குருலால் பாண்டியா எல்லாம். அதனால அவங்களுக்கு வந்து விஷனே பெருசு. ஓகே, அது வந்து மற்றவங்களாம் அது கிடையாது. ரெண்டாவது மற்றவங்களும் இந்த சீனியரு அப்புறம் ஐகான் அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. இவங்க இன்னைக்கு கிளியரா இவனையே உட்காந்து வச்சுட்டாங்க உள்ள, ரோஹித் சர்மா. அதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்து இம்பாக்ட், நாளைக்கு இம்பாக்டும் கிடையாது வெளியில. ஓகே, அந்த மாதிரி ஆயிட போகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய தைரியம் வந்து மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸ் ஒன்று தான் இருக்கு. ஆக்சுவலா நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஐபிஎல்ல வந்து மற்ற பிரான்ச்சைஸ் எல்லாமே வந்து அந்த 2 மாசம் 3 மாசம் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஏழந்தப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா மும்பை வந்து வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி லீக் நடக்குது அங்கெல்லாம் போய் பிளேயர்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அவங்க தான், அது கொஸ்டினே கிடையாது. மற்ற எல்லாரும் அது என்னன்னா டீம் செலெக்ஷன் போது அவங்க வந்து பிராண்ட் வேல்யூக்காக கொஞ்சம் ஆளை செலக்ட் பண்றாங்க. ஓகே, அதுல வந்து அவங்க அடி வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு அர்ஜுன் டெண்டுல்கர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு நோ பிளேஸ். ஆனால் எடுத்துப்பாங்க அவங்க. வாட் எவர் இட் இஸ், அவர் விளையாட போறதில்ல அப்படின்னா கூட ஒரு இடம் வேஸ்ட் தானே, அது வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி. நல்ல வேலை ப்ராபப்ளி கேப்டனோட இதுவா இல்லைனாக்கா யாரோட சஜஷன் தெரியல, அஸ்வினி குமார் எடுத்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் சான்ஸ் கொடுக்கல, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். அதே மாதிரி சத்யநாராயண விளையாட வச்சாங்க, அர்ஜுன் டெண்டுல்கருக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் படி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க நேற்று கேட்டுட்டு இருந்தீங்க விக்னேஷ் புத்தூரியா வந்து செகண்ட் மேட்ச்ல வரல அப்படி, இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நல்லா போட்டாரு, பவுலிங் சூப்பரா போட்டாரு. அது வந்து மிஸ்டேக் ஆஃப் த கேப்டன். பிகாஸ் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்த உடனே அந்த பேலன்ஸ் டீம் பேலன்ஸை பார்த்துட்டு ஸ்பின்னருக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் தான் போடுறேன்ட்டு இது பண்ணார். ஆனால் தட் இஸ் நாட் குட் ஃபார் த யங்ஸ்டர். ஏன்னா அவனோட கான்ஃபிடன்ஸ் டக்குன்னு இறங்கி போயிடும். அதனால ஒரு ரிதம் வந்த உடனே அதையே அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து டீமுக்கு பெனிஃபிட் ஆகும். நிறைய ஐ மீன் நல்லா போட டீமுக்கு வந்து குட். ஸோ வேறு யாராவது ட்ராப் பண்ணிடலாம், அந்த வேறு யாராவது ட்ராப் பண்ண முடியாத இந்த டைலமால தனியாக ட்ராப், ஐ மீன் இந்த பையனை சின்ன பையனை ட்ராப் பண்ணிட்டாங்க. அஸ்வினி குமாரோட பவுலிங் பார்த்துருப்பீங்க, அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து அதில் விக்கெட் விழுது, நல்லா டீசென்ட். அது வந்து வெரி டீசென்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலர். ஓகே, அண்ட் லைன் அண்ட் லெங்க் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. அதாவது டிசிப்ளின்டு பவுலர் என்ன கேட்டாக்க. ஓகே, வேற ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கிடையாது. வாசிம் அக்ரம் மாதிரியோ ட்ரெண்ட் போல்ட் மாதிரியோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்லாம் கிடையாது. பட் வெரி வெரி டீசென்ட் கண்ட்ரோல்டு bowling. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, இந்த ஸ்லோயர் ஒன்று அதெல்லாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலை. அவர் மட்டும் ரெகுலர் சீமிங் போட்டார், ஸ்லைட்லி ஷார்ட் ஆஃப் லெங்த் ரேசிங் டெலிவரி, அண்ட் அவருக்கு நல்ல ஷோல்டர் பவர் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு கரெக்டாக போட்டார், நல்லா ரிவார்டு கிடச்சிது. பட் அகெயின் என்ன கேட்டாக்க, அவருக்கு கிடைச்ச 4 விக்கெட்டில் 3 விக்கெட் வந்து பேட்ஸ்மேன் கொடுத்துட்டு போனது. திருப்பி அதுதான் நீங்கள் அதுதான் வந்து இதுவாக இருக்குது. அதாவது தூக்கி அடித்து லைனில் கேட்ச் பிடிச்சி, ஃபாஸ்ட் பவுலர்னாக்கா விக்கெட்டுக்கு பேர் கேட்ச் பிடிக்கணும், இல்லை போல்ட் ஆகணும், எல்பிடபிள்யூ ஆகணும், இல்லை ஸ்லிப்பில் கேட்ச் பிடிக்கணும். அதுதானே ஃபாஸ்ட் பவுலர் இருக்குது. தேர்ட் மேனில் ஃபைன் லெக்கில் அப்புறம் லாங் ஆன் லாங் ஆஃப் அங்கெல்லாம் போய் அவுட் ஆனாக்கா தட் மீன்ஸ் பேட்ஸ்மேன் இஸ் மேக்கிங் எ மிஸ்டேக். கேகேஆரோட பவுலிங்கும் நீங்கள் பேசிட்டீங்க, ஹர்ஷித் ராணா வந்து கொடுத்தா ரொம்ப கம்மியாக தான் போட்டாங்க. அதுல வந்து டிஃபெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்ததா, இல்ல மேட்ச் போயிடுச்சு என்ன பண்றது 10 ஓவர் போட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பவுலிங் போட்டாங்களா அப்படின்ற? இல்ல, ரஹானேக்கு வந்து ஒரு க்ளூவே இல்லை இந்த மேட்ச், இந்த இன்னிங்ஸ். அவர் வந்து இந்த 190 வரல மேட்ச் போச்சு அப்படின்னு நினைச்சு அங்கேயே அவர் வந்து ஏன்னா எப்போ வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதையே சொல்றாரோ, அதுக்கு ஏதாவது ரெமெடி எடுக்கணும். எப்படி ரெமெடி எடுக்கணும்னாக்க, கையை விட்டு போயிடுச்சு. ஹர்ஷித் ராணாக்கு 3 ஓவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், அவன் வந்து தேங்காய் உடைச்சுட்டு இருக்கான், டமால்னு ஒன்றுமே கிடையாது. சும்மா போய்
ஃபாஸ்ட்டை போட்டு பேட்ஸ்மேனை பயமூர்த்தி இதெல்லாம் நடக்கிற வேலைமா 117 டோட்டலில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாமா? ஒழுங்காக சொல்லினார வேற வழி கிடையாது. அதாவது நான் வந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர் கம்மிங் இந்த பவர் பிளே. பட் இன்னைக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் போட்டாக்க 6 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சு போயிடும். அதனால ஏதாவது இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் பவுலர் ஸ்லிப்பு கல்லி ஷார்ட் லெக் அந்த மாதிரி வச்சு அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்க தான் ஒரே வழி. இவர் என்ன ரன்னு செக் பண்றாரு. யாரு? ரஹானி. இந்த மாதிரி 117 வச்சுட்டு அதுவும் சச் எ பவர்ஃபுல் பாம்பே சைடு, மும்பை இந்தியன் சைடு, அதில் போய் நீங்கள் ரன் செக் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ தட் இஸ் அ மிஸ்டேக் ஆன் கேப்டன் ரஹானி. ஓகே. கேகேஆர் பவுலிங் பற்றி பேசும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து பவர் பிளேல ஸ்பின்னருக்கு கொடுக்கவே இல்லை. 6 ஓவருமே ஃபாஸ்ட் பவுலிங் தான் போட்டாங்க. அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இத்தனைக்கும் வந்து நல்ல ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க. சாண்ட்னர் இருக்கான், ப்ளஸ் இந்த பையன் வேறு இருக்கான் விக்னேஷ். அதனால கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் இப்போ லேர்ன்ட் இட். அவங்களும் கற்றுண்டாங்க அது. ஏன்னா முதல்லாம் வந்து இந்த கரண் சர்மா அவனை யாரையாரும் கொடுத்துட்டு 6 அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் போன வருஷம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதை பாடம் கற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி மற்ற டீமும் கற்றுக்கணும் எல்லாரும். ஓகே. மும்பை இந்தியன்ஸ் வந்து நியூ பால் பவுலர் வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் இருக்காங்க. மற்ற டீம் வந்து இந்த மாதிரி 2 பேரை மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது கலீல் அகமது இருக்காரு, வேற இன்னொருத்தர் இல்லை பார்ட் டைம் பண்றதுக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்து கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர், அக்ரீட். சாண்ட்னரும் கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர். 2 பேரும் அவங்க வந்து இது. மற்றவங்கெல்லாம் வந்து ஆன் தேர் டே தே போல் வெல், அவ்வளோதான். ஏன்னா தீபக் சஹார் வந்து சொதப்பினது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். போட்டு போட்டு ரன்னை கொடுப்பார் அவர், காலை பிடிச்சுன்னு உள்ளே போயிடுவார். இதுதான் அவரோட ஹேபிட். இன்னைக்கு தீபக் சஹார் விக்கெட் எல்லாமே நம்ம பேட்ஸ்மேன் வழங்கினது. அதனால் பெரிய கிரெடிட் ஒன்றும் கிடையாது. போல்ட்டு கூட போல்ட் எப்படின்னாக்க இவனை பயமூர்த்தி எடுத்தார் சுனில் நாராயண். சுனில் நாராயணுக்கு இந்த பாடி கிட்ட போட்டாக்கா பயப்படுவாங்க. கம்பீர் வந்து அவர் ஓப்பன் அமிச்சது அந்த காலத்தில் என்னன்னா ஒரு பெரிய ரிஸ்க் அது. அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கிடையாது அவன். ஆனாலும் ஒரு கேம்பிள் பண்ணி பின்ச் ஹிட்டர் மாதிரி அமிச்சு அவன் சுத்தட்டும் பட்டா பாக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணார். பட் அது வந்து எவ்ரிடே பண்ண முடியாது. அது நிறையா ஃபெயில் ஆவார். 10 தடவை இவர் ஓப்பனிங் போனார்னாக்கா 2 தடவை சக்ஸஸ் ஆகும், மீதி 8 தடவை ஃபெயில் ஆகிடும். பேசிகிட்டே இருந்தோம் வந்து ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை, இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் வேமா உள்ளே போயிட்டாரு. ரெக்லட்டன் வந்து ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இது இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ரெக்லட்டன் வந்து இன்னைக்கு பெட்டராக ஆடினார். ஆனாலும் வள்ளல் வழங்கினது ஹர்ஷித் தானா. வாங்கி வாங்கி போட்டார் அவருக்கு, போட்டு போட்டு கொடுத்தாரு. அது முதல்ல 6 ஓவரில் அவர் ஸ்டெபிலைஸ் ஆன உடனே ஸ்பின்னரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே. சுனில் நாராயணன் வந்து போட்டதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சார். ஒன் திங் இஸ் இன்னைக்கு வெரி பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் அவர். அடித்த ஷாட்லாம் எப்படின்னா சவுண்டை கேட்டாலே 12 ரன் கொடுக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி ஷாட் அடிக்கிறாரு. ஓகே. ஆக்சுவலாக நேற்று எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் பார்த்தா வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுல கோட்டை விட்டாங்க. நேற்று மேட்சை பார்த்தும் கூட இன்னைக்கு கேகேஆர் வந்து அதே தப்பு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தோணும். இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளே இல்லை, நாங்கள் வந்து பவர் ஹிட்டர் தான் அப்படின்ற மாதிரி. அது வந்து அவங்க கற்றுக்கணும் சார். அவங்க அந்த சின்ன பையன் சாய் சுதர்ஷனை பார்த்து கற்றுக்கணும். சரி, நான் அல்டிமேட்லி சாய் சுதர்ஷன் ஆகட்டும் அந்த மாதிரி பிளேயர் தான். அவன் தான் வந்து கடைசியில் வந்து ரியலி ஒர்த் ஆஃப் கெட்டிங் தட் என்ன கேப்பு, ஆரஞ்ச் கேப். அது ஐ டோன்ட் பிலீவ் ஆரஞ்ச் கேப், பிகாஸ் T20 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு தான் கொடுக்கணும் ஆரஞ்சு கேப்பு. ரன்ஸ் டோட்டல் ரன்ஸ் கொடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் நாங்கள் என்ன, நான் நிறையா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் டோர்னமெண்ட்லாம். அதில் வந்து ஸ்மார்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்று வைப்போம் நாங்கள். அது ஸ்மார்ட் பாயிண்ட் என்னன்னாக்க, ஒருத்த வந்து செஞ்சுரி அடிக்கலாம்னு வைக்கிறோங்க, அவனுக்கு 100 பாயிண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த செஞ்சுரி வந்து ரியலாகவே ஒர்த்தா, நல்ல மேட்ச் வின்னிங் செஞ்சுரியா, அகெயின்ஸ்ட் டஃப் போலிங்கா, அப்புறம் சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 100க்கு வந்து 150 பாயிண்ட் கொடுப்போம். நல்லா இருந்துச்சுனாக்க. சப்போஸ் 4th இன்னிங், ஐ மீன் ஒரு மாதிரி மேட்ச்சு ட்ரா ஆகிற மாதிரி இருக்கு, அப்போ அடிக்கிறாங்க, ஆர் ஆப்போனன்ட் ரொம்ப வீக்காக போட்டாங்க, இந்த மாதிரி 109 117 ஆல் அவுட்டுன்னு அந்த மாதிரிலாம் பண்ணாக்க அந்த 100க்கு வேல்யூ 50 தான் கொடுப்போம். ஸ்மார்ட் பாயிண்ட்டை பார்த்து தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்போம். மேன் ஆஃப் தி சீரிஸ் இல்லை, மேன் ஆஃப் த மேட்சே ஸ்மார்ட் பாயிண்ட்டை பார்த்து தான் ஒவ்வொரு மேட்சுக்கும். ஏன்னா இவங்க ஒவ்வொரு மேட்சுக்கு வந்து என்ன யாரும் கொடுக்குறாங்க பாருங்க, அது யார் அதிகமாக விக்கெட் எடுத்தானோ, யார் அதிக ரன் எடுத்தானோ கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் வின்னிங் கொடுக்குதில்ல. ஓகே. தட் whoever decides is wrong. Really impact player. ஆமா, வெரி சிம்பிள். அது ரியலி இம்பாக்ட் தான் கொடுக்கணும். அது ஒரே வார்த்தை.
அது வந்து இல்லைனாக்கா இது இட்ஸ் இன்னொன்று மெயின் இது நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கோர்ஸ் இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் நான் சொல்கிறது. பட் இதை பீப்புள் திங்க் பண்ணி பார்க்கணும். இவங்க வந்து மும்பை ஒன் பை 8 விக்கெட்ஸ்ன்றாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் த ரன் ரேட், நெட் ரன் ரேட். மும்பை finished, scored that century in 12.5 overs. அதுதான் பெஸ்ட் திங். 117 ரன்ஸை 12.5 overs முடிச்ச உடனே அவங்க நெட் ரன் ரேட் பயங்கரமாக ஏறிப்படும். ஆமாம், அது புரியாமல் இவங்க 8 விக்கெட்ஸில் வின்னு, 4 விக்கெட்ஸில் வின்னு, 5 விக்கெட், எங்கே இந்த T20 விக்கெட்ஸ் வருது? அந்த வேர்டே தப்பு. அவங்க தே ஹாவ் டு சே வித் ஈவன் இப்போ வந்து 1 ball to spare, அது வந்து 1 ball to spareன்னு அனௌன்ஸ் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு வந்து நெட் ரன் ரேட் கம்மியாகும். 1 ball to spareனாக்க. இதே ஒரு 8 overs to spareனாக்க நெட் ரன் ரேட் பயங்கர அதிகமாகும். ஸோ அப்படி தான் வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். ஓகே, அதுவே தப்பு, அவங்க மாற்றிக்கணும் அது. ஏன்னா விக்கெட்ஸ் நோ மேட்டர் இன் T20. ஓகே, அதே மாதிரி அந்த விக்கெட்ஸ் நோ மேட்டர்னு இருக்க சமயத்தில் பர்பிள் கேப் எங்கேருந்து வருது? அதே மாதிரி பேட்டிங்கில் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டோட்டல். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஐபிஎல்ல. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து 180 190 கூட அடிச்சிருந்தாலுமே இன்னைக்கு இருந்த மும்பையோட ஃபார்முக்கு வந்து அவங்க ஈஸியா சேஸ் பண்ணி இல்லை ஈஸியா சேஸ் இல்லை, அவங்க பேட்டிங் வந்து ஃபெயிலியர் 2 மேட்சா. அது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஆமாம் ஆமாம், நம்ம சொன்னோம். அதே மாதிரி ரோஹிட்டும் ரிக்கல்டன் 2 பேரும் வந்து 2வது ஓவரே அவுட் ஆயிடுறாங்க. அதனால நம்ம வந்து இவங்க பேட்டிங் வீக்குன்னு சொன்னோம். அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் வந்ததுன்னா ரிக்கல்டனுக்கு 117 தான் டார்கெட்டு. அதனால போலர்ஸ் 117க்கு என்ன பவுலிங் போட முடியும் அவனால? ஸ்பின்னர் வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி போடுறான். இதே 190 இருந்தால் அவன் அழகாக ஃப்ளைட் பண்ணி பீட் பண்ண ட்ரை பண்ணுவான் பேட்ஸ்மேனை. 117 அடக்கி மெதுவாக போடுவான் நெகட்டிவ். அது அடிக்கிறது ஈஸியாக அவுட் ஆக மாட்டான். அப்படிதான் அது கணக்கு. மும்பையோட கம்பேக் கிடையாது, மும்பையோட கம்பேக் பெருசாக கிடையாது. இது வந்து பியூர்லி மேட்சை வந்து கேகேஆர் மும்பை கையில் கொடுத்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு மட்டமான கேவலமான பேர்டு ஒன்று சொன்னேன். இந்த ஸ்கோரை பார்த்த உடனே கேகேஆர் வந்து போலிங்கே போடாமல் பேசாமல் மேட்சை எழுதி கொடுத்துருக்கலாம். நம்மளாம் அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் நம்ம பண்ணுவோம், சொல்லுவாங்க சைன் மேட்சும்போம். அதாவது தோக்கிற மாதிரி இருந்தால் சைன் பண்ணிட்டு ஓடிடுவாங்க, அந்த மாதிரி. ஓகே சார், ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒன் சைடட் அண்ட் டெரிபிள் பேட்டிங் பை கேகேஆர். அதை வந்து மும்பைக்கு வந்து ஒரு பயங்கர பூஸ்ட் வச்சு மும்பையை வந்து பெரிய டீம் ஆக்கிட்டாங்க. கேகேஆர் பெரிய டீம் ஆக்கிட்டாங்க. இவங்க ஒழுங்காக விளையாண்டாக்க அஸ்வினி குமாருக்கு 4 விக்கெட் கிடச்சிருக்காது. நல்லா போட்டார் அவர், அது ஒரு விஷயம். இடின் போல் பேட்லி லைக் ஹர்ஷித் ராணா நல்லா தான் போட்டார். பட் இருந்தாலும் 4 விக்கெட்டுக்கு காரணம் வந்து பேட்ஸ்மேன் தூக்கி அடிச்சது. எல்லாருமே தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க. விக்கெட் வந்து எல்லாமே எக்ஸப்ட் மனிஷ் பாண்டே. அண்ட் இட்ஸ் அ பிக் ஒரி ஃபார் கல்கட்டா. ஏன்னா அவங்க வந்து உருப்படுற மாதிரி தெரியல. ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆங்கர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அங்கே. இந்த ரகுவம்சி, அவன் பேர் ரகுவம்சி தானே, அவன் மொத்தம் தான் இருக்கான். அவன் ஒழுங்காக விளாடணும். அவனும் சமயத்தில் வந்து தூக்கி அடிக்கிறான். ஓகே, மற்றபடி டிகாக்கு தெரிஞ்ச விஷயம், போன மேட்ச் நல்லா விளாட்னான். ஏன்னா என்ன ஃபயரிங் நடந்திருக்கும். இந்த மேட்ச் பழையபடி ஏரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவையில்லாத ஒரு ஷாட் ஏரில். அடுத்தது ரஹானே ஏரில் அடித்தான். எல்லாரும் ஏரில் அடித்தாங்க. ஓகே, அண்டு இவன் வந்து ஆல்மோஸ்ட் அவுட்டு ரசல் டிஆர்எஸில் போயிடுச்சான். பட் அவனும் மறுபடியும் அடுத்த பால் சுற்றினான். ஸ்டம்புக்கு வர பால் போய் கண்ணை மூண்டு ஒரு சுற்றினான். ஓகே சார், ரசல் அஃப்கோர்ஸ் தெரிஞ்ச விஷயம். அவன் பேர் டிஃபென்ஸ் விளாட சொன்னாக்க அவனுக்கு வந்து வரவே வராது. அதனால் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி கேம்பிள் சுனில் நாராயண் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி கேம்பிள் பேட்ஸ்மேன் நிறையா இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ரிலையபிள் பேட்ஸ்மேன் 3-4 பேர் தான் இருக்காங்க. அதில் ரஹானே வந்து நாட் இன் த நேஷனல் சைட், நாட் இன் த நேஷனல் ரெக்கனிங். அவர் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர். ஆனால் அவரை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி டிகாக் ஆல்சோ ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. வெரஸ் பில்லராக அப்கமிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டர்ஸ் பேட்ஸ்மேன் யாருனாக்க ரகுவம்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். இவங்க 3 பேர் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாக்க மன்னிப்பே கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.